நான், எனது 2 இருக்கு. அகங்காரம், மமகாரம். இந்த மமகாரத்தை விட்டுடலாம், எனதுங்கிறத விட்டுடலாம். நானும் விட முடியாது, மறக்க முடியாது. நான் தான் கொடுத்தேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணினேன். விட முடியாது, மறக்க முடியாது. இந்த ஆடு இருக்கே, அது உயிரோடு இருக்கும்போது மே மேன்னு கத்துது. செத்து போச்சு, அடிச்சிட்டானோ இல்லை தானாக செத்து போச்சோ, அது வேறு விஷயம். அதுக்குள்ளே போக வேண்டாம். செத்து போனப்புறம் இதை தின்னுப்டான். தோலை மிருதங்கம் வாசிக்க வச்சுட்டான். அப்போ அந்த மிருதங்கத்தில் தும்னு தான் அடிப்பான். எந்த மிருதங்கம் அடித்தாலும் தும் தான் சத்தம் கேட்கும். அப்படி சத்தம் கேட்கும்போது அது சொல்லிட்டு, நான் எது நான்? இந்த உடம்பா, சதையா, தோளா, ஆன்மாவா? எதுவுமே நான் இல்லையா, எல்லாம் நீ கொடுத்தது. தும். நானுங்கிறது என்னன்னா, இந்த சின்ன வயசில் இருக்கும், கொஞ்சம் பெரியவங்களாலும் அதே உருவம் கிடையாது. அப்போ ஆனால் நம்ம தான். இன்னும் கொஞ்சம் பெரியவங்களாலும் உருவம், அந்த உருவமே கிடையாது, நம்ம தான். அந்த நான் தான். தி. ஜானகிராமன் ரொம்ப அழகாக ஒரு கதை எழுதினார். அக்ஷராபியாசம்னு. ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அவங்க அப்பா அம்மாவுக்கு சண்டை வந்துச்சு, அவங்க அப்பா பைத்தியமாயிட்டாரு. அந்த பொண்ணோட மாமியார் மாமனார் என்ன சொல்லிட்டாங்க, இவன் பைத்தியமாயிட்டான், இவனுக்கும் பிறந்ததே இல்லை அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு பெரியவர், ஊர் தலைவர்கிட்ட கொண்டு போய் நிற்க வச்சு கேட்டாங்க. அப்போ 1 மாதம் வச்சுருங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டாரு. அப்போ இவனை நல்ல நோட்டீஸ் பண்ணிகிட்டே வந்தார். அப்போ இவன் என்ன பண்ணால், மற்றது எல்லாம் மறந்து போச்சு. பொண்டாட்டியை மறந்து போச்சு, அம்மா மறந்து போச்சு, தங்க மறந்து போச்சு, எல்லாம் மறந்து போச்சு. ஆமாம், ஆனால் அந்த வயல் மறக்கலை. அவனோட வயலில் இது பண்ணுவான், விறகு போடுவான், எல்லாம் பண்ணுவான். அந்த வயல் மறக்கலை. அப்போ தான் இவர் முடிவு பண்ணார், நானுங்கிறத என்னோடதுங்கிறத விட முடியாதுன்னு. அப்போது என்னோடதுங்கிறது என்னோட ஒய்ஃபை விட முடியல, அந்த நான் செய்யணும்னு செஞ்சான் அப்படின்னு சொல்லி அக்ஷராபியாசம்னு இவன் மடியில் உட்கார வச்சு பேர் வைங்க பாரு குழந்தைக்கு. அந்த மாதிரி முருகப்பெருமானும் நான் சுற்றிட்டு இருந்த இந்திரனை அழிக்க முடியல, மடக்கி கால்கடியில் வச்சுட்டாரு. ராவணன் அழிச்சிட்டாரு, துரியோதனை கிருஷ்ணர் அழிச்சார். ஆனால் நானுங்கிற மயில் அழிக்க முடியாது. நம்மளோட கூடவே பிறந்தது இந்த நானுங்கிறது. அதை அடக்கலாம், அழிக்க முடியாது. அடக்குங்கோ.